சான்றிதழ் வழங்குகிறார் திருமதி சாந்தி. ரூபாய் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பலன் பெற்றவர். திருமதி கீதா அவர்கள் பிரதமரின் இலவச எரிவாயு இணைப்பு திட்டத்தில் பலன் பெற்றவர். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பலன் பெற்றிருக்கிற திருமதி சகுந்தரா அவர்கள். அனைவருக்கும் இலவச வங்கி கணக்கு தொடங்கி இருக்கக்கூடிய திருமதி சசிகலா அவர்கள். ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தின் மூலமாக அட்டை பெற்றிருக்கிற ஜெயந்தி அவர்கள். விவசாயிகளுக்கான 6000 ரூபாய் கௌரவ நிதி திட்டம் ஆண்டுதோறும் வாங்குகிற குருநாதன் அவர்கள். பிரதமரின் எரிவாயு திட்டத்தின் கீழ் பலன் பெற்றிருக்கக்கூடிய பயோகேஸ் பெற்றிருக்கக்கூடிய அனந்தகிருஷ்ணன் அவர்கள். விவசாயிகளுக்கான 6000 ரூபாய் கௌரவ நிதி திட்டத்தின் மூலமாக பலன் பெற்றிருக்கிற கோவிந்தராஜ் அவர்கள். பிரதம அமைச்சருடைய வீடு கட்ட திட்டத்தில் பலன் பெற்றிருக்கிற மூர்த்தி அவர்கள். இன்னைக்கு எல்லோருமே திரும்பி பார்க்கும் பொழுது நம்முடைய மேட்டூர் அணையை பார்க்கிறோம். இந்த மேட்டூர் அணையினுடைய சரித்திரம் நமக்கு தெரியும். ஆண்டாண்டு காலமாக மேட்டூர் அணையை கட்ட வேண்டும் என்று கேட்ட பொழுது ஒத்துக்கவே இல்லை. அதன் பிறகு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் மைசூர் சமஸ்தானத்துக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கிறார். நீங்க இந்த அணையை கட்டுவதற்கு அனுமதி கொடுக்காதனால எங்களுக்கு எல்லா வருடமும் கூட வெள்ள பெருக்கெடுத்து விவசாய நிலம் அழிந்து செல்கிறது. அதனால் நீங்கள் எங்களுக்கு 30 லட்சம் ரூபாய் இழப்பீடாக கொடுக்க வேண்டும் என்று மைசூர் சமஸ்தானத்துக்கு நோட்டீஸ் அனுப்பிய பிறகு மேட்டூர் அணை கட்டுவதற்கு அனுமதி கிடைத்து 1934 கட்டப்பட்ட அணையில் 17 லட்சம் ஏக்கர் பாசனம் மேட்டூர் அணையிலிருந்து செல்கிறது. அப்படி இருந்தும் கூட விவசாயிகளுக்கான பிரச்சனை இங்க இருக்கு. நம்முடைய பொதுப்பணித்துறை மேட்டூர் அணையை சுத்தப்படுத்தி இன்னும் ஒரு 30 டிஎம்சி தண்ணீரை நாம தூர்வாரி சேமிக்க முடியும். அதற்கான செலவு 3000 கோடி ரூபாய் ஆகும் என்று ஒரு அறிக்கை கொடுக்கிறார். ஆனா முதலமைச்சர் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. 3000 கோடி ரூபாய் பணம் இல்ல. அவருடைய தந்தையார் பெயரில் பேராசிரியர் வைப்பதற்கு பணம் இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு கார் ரேஸ் நடத்த வேண்டும். அதுக்கு 42 கோடி ரூபாய் செலவு பண்ற பணம் இருக்கு. தண்ணி வருகின்ற காலத்துல போதிய கொள்ளளவு இல்லாதனால 500 டிஎம்சி தண்ணி கடல்ல போய் கலக்குதுங்க ஐயா. 14 லட்சம் லிட்டர். தோணிமடுவு திட்டத்தை செயல்படுத்திட்டா மேட்டூராக இருந்தாலும் சரி அந்தியூராக இருந்தாலும் சரி 1000 ஏக்கர் நிலத்திற்கு புதிதாக பாசன வசதி கிடைக்கும் என்பது உங்களுடைய நீண்ட கால கோரிக்கை. இந்த முறை உங்களுடைய வாக்கு நரேந்திர மோடி என்கின்ற நேர்மைக்காக, நரேந்திர மோடி என்கின்ற ஒரு அரசியல் இலக்கணத்திற்காக, நரேந்திர மோடி என்கின்ற வளர்ச்சிக்காக. மேட்டூரிலே பாலிடெக்னிக் கல்லூரி துவங்கப்படும். மேட்டூர் அணையிலே தற்காலிகமாகவும் பகுதி நேரமாகவும் தொகுப்பூதியத்திலும் பணியாற்றிக் கொண்டிருப்பவர்களின் பணி நிரந்தரமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மேச்சேரியிலே குளிர்பதன கிடங்கு அமைப்போம். மேச்சேரியில் தக்காளி பழ தொழிற்சாலை அமைப்போம். கஷ்ட காலத்துக்கு எல்லாம் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய காணியம்மனுடைய அருளுக்காக இந்த ஊருக்கு தமிழ்நாட்டிலிருந்து பட்டி தொட்டியிலிருந்து மக்கள் வர்றாங்க. மூக்காரெட்டிப்பட்டியில் இருக்கக்கூடிய வீரபத்ர சுவாமி கோயிலுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் காக்கும் தெய்வமாக வழிபடுறேன். உங்க ஊரிலும் கூட ராமருக்கு சிறப்பாக கோட்டை ஸ்ரீ கல்யாணராமர் கோவில் இருக்குது. 20,000 ஏக்கருக்கு மேலே மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்யக்கூடிய பகுதி. நம்முடைய தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா 1,84,000 விவசாய பெருமக்களுக்கு 6,000 ரூபாய் வங்கி கணக்குக்கு வருதுங்க ஐயா. 6,000 ரூபாய். அண்ணே பட்டா என் பேர்ல இருக்கு, வங்கி கணக்கு என்னுடைய சம்சாரம் பேர்ல இருக்கு. வங்கி கணக்கு வேறு பேர்ல, பட்டா வேறு பேர்ல இருக்குன்னு இப்ப பணம் வர்றதே நிறுத்திட்டாங்க ஐயா. இதை எங்கேயாச்சும் பேசி சரி பண்ண 5 நிமிஷத்துல சரி செய்ய முடியும். ஒரு கலெக்டர் அலுவலகத்துல போய் 5 நிமிஷத்துல சரி பண்ண முடியும். இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு துணையாக இருக்கின்றார்களாங்கிற கேள்வி நமக்கு இருக்கு. நிறைய வர்ற பெட்டிஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே தீர்க்க முடியற பெட்டிஷன். பெரும்பான்மை சமுதாய வேட்பாளரை போடு, இவரை இண்டிபெண்டா போடு, இவரை சுயேட்சையா போடு, இந்த ஓட்டை இவரு பிரிப்பாரு, அந்த ஓட்டை அவரு பிரிப்பாரு, இவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்க, எம்எல்ஏ ஆயாச்சு. இப்படிதாங்க அரசியல் நடக்குது. யாராவது வளர்ச்சி அரசியலை கொண்டு வந்து பேசி இருக்கின்றார்களா? எல்லாரும் பேசுற பிரச்சனை எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. தீர்வு என்ன? வளர்ச்சி அரசியலை கையில் எடுப்பது மட்டும்தான் இதற்கு தீர்வுங்க ஐயா. எந்த ஊர்ல சிறு குறு தொழில் இருக்கும்? ஏன் சென்னை நல்லா இருக்குங்க ஐயா? ஏன் செங்கல்பட்டு நல்லா இருக்கு? ஏன் காஞ்சிபுரம் நல்லா இருக்கு? ஏன் கோயம்புத்தூர் நல்லா இருக்கு? சிறு குறு தொழில் இருக்குங்க ஐயா. கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டுமே தமிழ்நாட்டுல 5 கோடிக்கு கீழே வருமானம் இருக்கக்கூடிய மைக்ரோ என்டர்பிரைஸ் 11,89,331 நிறுவனத்தை உருவாக்கி இருக்கின்றோம். சிறு நிறுவனங்கள் 50 கோடிக்கு கீழே ரெவென்யூ இருக்கிற நிறுவனங்கள் 6,949 உருவாக்கி இருக்கும். 1,68,21,206 பேர் 5 ஆண்டுகள்ல வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறார். 5 ஆண்டு. கடந்த 3 ஆண்டுகள்ல தமிழகத்திலே 106 லட்சம் மெட்ரிக் டன் நாம வாங்கியிருக்கிறோம் ஐயா. செலவு மட்டுமே 34,019 கோடி ரூபாய். மாநில அரசு செலவு செய்தது 3,189 கோடி ரூபாய். அப்படின்னா 1 கிலோ அரிசி நீங்க ரேஷன் கடையில வாங்கினா அந்த அரிசி 34 ரூபாய், 32 ரூபாய் மோடி ஐயாது, 2 ரூபாய் மாநில அரசு. விவசாயிகளுக்கான கௌரவ நிதி 6,000
திருமதி ராணி அவர்கள், இலவச குடிநீர் இணைப்பு திட்டம் பெற்றிருக்கிற திருமதி கலைவாணி அவர்கள், முத்ரா வங்கி கடன் திட்டம் பெற்றிருக்கிற திருமதி செல்வி அவர்கள், இலவச கேஸ் இணைப்பு திட்டம் பெற்றிருக்கிற அஸ்வினி அவர்கள், செல்லுமகள் சேமிப்பு திட்டத்திலே பலம் பெற்றிருக்கிற ஹரிகரன் அவர்கள், பொது சேவை மையம் மூலமாக பணம் பெற்றிருக்கிற திரு அருள் அவர்களும், முதலமைச்சரின் மக்கள் மருந்தகம் பெற்றிருக்கிற தர்மராஜ் அவர்கள். யாராவது பார்த்திருக்கீங்களா? உங்க எம்பிய இப்ப இங்க அரூருக்கு வர வைக்க முடியும் எப்படின்னு சொல்லுங்க. ஒன்றுமே இல்லைங்க. அரூர்ல ஒரு பூமி பூஜை போட்டு சூடத்தை பத்தி வச்ச கலந்து பண்ணுவாங்க. திராவிட மாடல் ஆட்சியில யாரையா பூமி பூஜை போடுறது, யாரையா சூடத்தை பத்தி வைக்கிறது, யாரையா ஊதுபத்தியை பத்தி வைக்கிறது. ஐயா, தர்மபுரி மக்கள் பெருமையாக இருக்க வேண்டும் உங்களுடைய எம்பியின் மூலமாக. இந்தியா முழுவதும் உங்களுடைய எம்பியை பார்த்து எம்பியின் மூலமாக தர்மபுரியை இந்தியா தெரிந்து கொள்ளுங்க. அதான் அரூருக்கும் அயோத்தியாவுக்கும் சம்பந்தம் இருக்கு. தமிழ்நாட்டில் 2 இடத்துல நம்முடைய ராமபிரான் சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து வழிபடுகின்றார். 2 இடத்துல மட்டும்தாங்க. ஒன்று உங்களுக்கு தெரியும், ராமேஸ்வரம். இன்னொன்று உங்களுடைய தீர்த்தகிரீஸ்வரம். இங்க இருக்கக்கூடிய தீர்த்த குளத்துல இறங்கி, தீர்த்தங்கள் இருக்கக்கூடிய தீர்த்த குளத்துல இறங்கி ராமஜெயம் என்று சொன்னால் செய்த பாவங்கள் எல்லாம் போய்விடும் என்று வடக்கிலிருந்து அரூருக்கு ஏகப்பட்ட பேர் வர்றாங்க.